Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. போரின் வலி போர் நடக்குமிடத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்பார்கள். ஆனால் ராணுவ வீரரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இந்தியாவின் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த போரின் வலி தெரியும். இந்தியாவுக்காக எல்லையில் உயிர் துறப்பது அவர்கள் குடும்பத்திற்கு இறப்பு என்றாலும் இந்தியாவின் பாதுகாப்பிற்காக அவர்களை விதைத்ததாகவே எண்ணுகிறார்கள். பாகிஸ்தான் பெஹல்காமில் நடத்திய தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா பதிலடி கொடுக்கும் போது ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த இந்திய வீரர் முரளி நாயக் உயிரிழந்தார். இவர் ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டத்தில் உள்ள கள்ளித்தண்டா கிராமத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. பாகிஸ்தான் உடனான போரில் பல்லாயிரக்கணக்கான இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் 2024ஆம் ஆண்டு வரை சென்னையில் உள்ள ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் பயிற்சி பெற்றவர்கள் 268 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதில் சிலர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இந்திய வரலாற்றில் இடம் பெற்றுள்ளனர். இந்த பயிற்சி அகாடமியில் இருந்து மட்டும் 1905ஆம் ஆண்டு போரில் 74 பேரும் 1971ஆம் ஆண்டு போரில் 53 பேரும் உயிரிழந்துள்ளனர். 1972ஆம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் ராணுவ குடும்பத்தில் பிறந்த மேஜர் சரவணன் திருச்சியில் தன் கல்லூரி படிப்பை முடித்து சென்னை ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி மூலம் பிஹார் ரெஜிமெண்டில் பணியமர்த்தப்பட்டவர். கார்கில் போரின் போது ஆபரேஷன் விஜயின் பட்டாலிக் செக்டாரை வழிநடத்திய சிறந்த வீரர் மேஜர் சரவணன். தலையில் குண்டடிப்பட்ட பின்பும் 4 எதிரி நாட்டு வீரர்களை சுட்டு வீழ்த்தி வீர மரணம் அடைந்தவர். கார்கில் போர் நாயகர்களில் முக்கியமானவர் மேஜர் சரவணன். சென்னையில் பிறந்து வளர்ந்த மேஜர் முகுந்த் 22 ராஜ்புட் ரெஜிமெண்டிலும் 44 ராஷ்டிரிய ரைபிள்ஸ் பிரிவிலும் பணியாற்றினார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் மீது நடத்திய தாக்குதலில் ராஷ்டிரிய ரைபிள்ஸை வழிநடத்திய முகுந்த் எதிரிகள் 3 பேரை கொன்று வீர மரணம் அடைந்தார். இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான அசோக சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இப்படி இந்திய பெண்களை கைம்பெண்களாக்கிவிட்டு சென்ற பயங்கரவாதத்தை அழிக்க இந்தியா முன்னெடுக்கும் ஒவ்வொரு ஆபரேஷன்களிலும் மொத்த தேசமும் இந்தியாவுடன் நிற்கின்றது. இந்தியாவின் எல்லைகளில் துப்பாக்கி ஏந்தி நிற்கும் இந்த ரியல் ஹீரோக்களால் இந்தியா பாதுகாப்பாக இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.